இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கரூர்ல இப்போ சிஎம் விஜய் பேசின வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். என் நெஞ்சில் குடியிருக்கும் கரூர் சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு மனுஷன் லைஃப்ல எவ்வளோ பெரிய ஒரு உயரத்துக்கு போனாலும் மனசளவில் சில வலிகள், காயங்கள் அதை மறக்க முடியாது இல்லையா? எல்லார் லைஃப்லையும் அப்படிதான், நமக்கும் அப்படிதான். நிறைய வலிகள், காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு அந்த கரூர் சம்பவம் தான். மக்களை சந்திக்கிறதுக்காக மக்களை சந்திக்கணும், மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசணும். அதுக்காக தான் அந்த மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடங்கி திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், நாமக்கல், கரூர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். அரியலூரில் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு பெரம்பலூர் போகிறதுக்கு முன்னாடி அந்த பெரம்பலூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணாங்க. சரிங்க, கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு, லேட் ஆயிடுச்சு, வராதீங்க அப்படின்ட்டு. ஆமாம்மா சொல்லி கேன்சல் பண்ணியிருக்கலாம். சொன்னால் நம்ம அதை ஒபே பண்ணி தானே ஆகணும். அதே நேரத்தில் பெரம்பலூர் மக்களோட அந்த சேஃப்டியும் மைண்டில் எடுத்துக்கிட்டு ஒரு மன வலியோடவே திரும்ப போயிட்டோம். அதுக்கப்புறம் பெரம்பலூர் தொகுதி மக்களுக்கு மன்னிப்பும் கேட்டோம். அதே மாதிரி நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணிருக்கலாம், கேன்சல் பண்ணிருக்கலாம். டைம் இருந்துச்சு, கேன்சல் பண்ணிருக்கோம். இல்லை சார், இங்கே எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதிங்க. அண்ட் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். ஏதோ தப்பாக இருக்குது, ஏதோ தப்பாக தோணுது அப்படின்னு நினச்சிட்டாலே they have all the rights to cancel the meeting. எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாமல் அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். ஆமாமா, இந்த மீட்டிங்ல கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது? இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, சப்போஸ் அப்படி நடந்தா இப்படி பண்ணுங்க, சப்போஸ் இப்படி நடந்தா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அந்த பிரஷர் போடுறது யார்? அந்த சம்பவத்தில் நம்ம யாரெல்லாம் இழந்திருக்கோம் தெரியுமா? ஒரு டிவியில் என் படமோ பாட்டோ வந்துச்சுன்னா, அம்மா விஜய் மாமா, அம்மா விஜய் மாமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சிரிச்சுக்கிட்டு அந்த டிவி ஸ்க்ரீனை போய் தொட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு என் அக்கா தங்கச்சிங்களோட தங்க பிள்ளைகளை இழந்திருக்கோம்யா. மழலை கூட சரியா வராதப்போ ஒரு பேப்பர் மேகசின்ல என் போட்டோவை பார்த்தா அது சிரிச்சுக்கிட்டு அந்த கள்ளங்கபடம் இல்லாத அந்த சிரிப்பு, அந்த கடவுள் மாதிரி இருக்கிற அந்த பச்சை பிள்ளைங்களை இழந்திருக்கோம்யா. என் அக்கா தங்கச்சி, அண்ணன், தம்பி, குடும்ப உறவுகளை இழந்து அந்த வலியோட இருக்கிற என்ன நீங்க ஏளனமா பேசுறீங்களா? என் மேல பழிய தூக்கி போடுறீங்களா? இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இது ஏன், எதனால, அதுக்கான பின்னணி என்னன்ட்டு அந்த வலியோட வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஓடி ஒளிஞ்சிட்டான் வர சொல்றீங்களா? வாயின்னு முன்ன இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா?
மக்களே நான் உங்களையே கேட்குறேன், அன்னைக்கு அத்தனை க்ரௌடு இருந்துச்சு, அந்த க்ரௌடுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்களா? என்ன அர்த்தம்? இவ்வளோ வலி, இவ்வளோ காயங்கள் கொடுத்துட்டு பழியை தூக்கி நம்ம மேல போட்டுட்டு அதுல ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறீங்களேயா? இதுல வாய் கூசாம சட்டசபையில ஸ்டாலின் சார் நம்ம மேல திருப்பி விட்டு அங்க ஒரு அரசியல் செய்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? நமக்காக வந்திருக்கிற மக்களை காக்க வைக்கிறதுக்கு நான் ஒன்றும் ஆதாயம் தேடுற அரசியல்வாதியெல்லாம் கிடையாது. மக்களுக்காக அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். எனக்காக எல்லாமும் கொடுத்த என் மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். அவங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். உங்களுக்கு தான் இந்த விஜயை பத்தி நல்லா தெரியுமே. ஆனா நம்ம எல்லாருக்குமே இத்தனை வலிகள் காயங்கள் கொடுத்தவங்களுக்கு இந்த 2026 தேர்தலில் தக்க பதிலடி கொடுத்துட்டீங்க. ஆனா அது மட்டுமே பத்தாது மக்களே, அது மட்டுமே பத்தாது. காலகாலத்துக்கும் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு நிரந்தரமான ஒரு பதிலடியை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்படிலாம் பண்ணா நான் மக்களை விட்டு ஓடிடுவேன் நினைப்பா? யார் என்ன ஓடினாலும் நான் மக்களை விட்டு எல்லாம் ஓட மாட்டேன். அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். மக்களே, உங்களை விட எனக்கு இந்த காசு பணம் முக்கியமா என்ன? இவ்வளவு குறைகள் நம்ம மேல சொல்றாங்களே, இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓப்பனா சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது, ஒரு டேஷன் கிடையாது. அதுக்கு வேற இவங்க ஃபில் பண்ணிடுவாங்க கேட்ட வார்த்தை. குறைகள் மட்டும் டிசைனா மாடல் மாடலா குறைகள் மட்டும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் அந்த பார்ட்டி ஃபண்ட் இதுதான் ஓடினாங்க. அந்த கட்சி நிதின்ற பேர்ல அடிக்கிற கொள்ளையெல்லாம் இந்த தீய சக்தியா இருக்கட்டும், தீந்து போன சக்தியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் மாறி மாறி இதே தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரு ஹைலைட் காமெடி என்னன்னா, சட்டசபையில பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னாங்க. அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யாரு, என்ன பேரு எதுவுமே சொல்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்பா ஓடுறாங்க? அப்படி என்ன நம்ம சொல்லிவிட்டோம்? அதான் அந்த குற்றம் உள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறேங்கும். எப்படி இருக்கு தெரியுமா? எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல, எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி. ஐயோ, ஏன் கேக்குறீங்க? இவங்களோட செம்ம கூத்தா இருக்குங்க, செம்ம ஃபன்னா இருக்கு. சென்னையில ஒரு பாலம் கட்டுறதுக்காக நார்மலா ஆகிற செலவை விட அதிக செலவுல, கிட்டத்தட்ட டபுள் மடங்கு செலவுல ஒரு டெண்டர் ஒன்று நிறைய ரத்து பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய டெண்டர்லாம். அதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சு கேன்சல் பண்ணியிருக்கணும். இன்னும் எத்தனை கோடி ஊழல், எத்தனை லட்சம் கூடல் தோண்ட தோண்ட வருமோ எங்களுக்கே தெரியல. ஒவ்வொரு முகமுடியா கிழியுது. ஐயோ, இந்த விஜய் ஒவ்வொரு கதையா எடுத்து வெளியில விட்டுருவான் போலேன்ட்டு திரும்புற பக்கம்லாம் கதறல் கதறல் கதறல். காதல இருந்து ரத்தம் வராத குறை. அவன் இப்படி ஊழல்லே ஊறி போனவங்க இப்படிதான் இருப்பாங்க. இந்த 50-55 நாட்கள்ல அங்க செஞ்ச சில விஷயங்கள் சட்டசபையிலே எடுத்து சொன்னேன். பட் இங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மின்சாரத்துறையில இதுக்கு முன்னாடி போட முடியாம இருந்த அந்த பதவி உயர்வை இப்பதான் எங்களால போட முடிஞ்சது. அதுக்காக ஒரு அக்கா அழுதுகிட்டே ஒரு நன்றி சொன்னாங்களே, அதெல்லாம் உங்க கண்ணில் படாது அந்த வீடியோலாம் சொல்றவங்களுக்கு. அடுத்து லஞ்சம்லாம் ஒழிக்க முடியாது, ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்டிலேயே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸா பாருங்க. ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல. வேலையெல்லாம் சும்மா டக்கு 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 நடக்குது. ஒரு பெரியவர் ஒருத்தர் சொல்றாரு, தம்பி வேலையெல்லாம் நடக்குது, ஆனா அதையும் தாண்டி எங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க தம்பி, உட்கார வச்சுலாம் பேசுறாங்க.
இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை. அவனை போய் பாரு, இவனை போய் பாரு, இந்த ஆபீசரை போய் பாருன்னு சொல்லி அலைய விடுவாங்க. இப்ப லஞ்சம் இல்லை, ஊழல் இல்லை, வேலையெல்லாம் உடனே நடக்குது. மக்கள் அப்படி ஒரு பெருமூச்சு ஒண்ணு விடுறாங்க. அதை பார்த்து நமக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ். இதுக்கு மேல என்ன வேணும்? ஏன் இதெல்லாம் பண்ண முடியாது? மனசுன்னு ஒண்ணு இருந்தா பண்ணலாம். இப்ப பண்ணல. அதே மாதிரி இந்த எல்என்டி நிறுவனத்தோட 18,600 crore-க்கு 3 திட்டங்கள் அந்த ஒப்பந்தம் அந்த கையெழுத்து போட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 8,200 பேருக்கு வேலை வாய்ப்பு. நான் சொல்றது அந்த 3 மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு அவ்வளவு வேலை வாய்ப்பு. குறுவை சாகுபடிக்காக 134 கோடியில அந்த சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிவிச்சிருக்கிறோம் நம்ம விவசாயிகளுக்காக. இப்பவும் சொல்றேன், நம்ம விவசாய பெருமக்களே, உங்களோட இந்த அரசு கூடவே நிற்கும். பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அதிரடி படை, அது உங்களுக்கு நல்லா முன்னாடியே தெரியும். வரப்போற அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள்ல உங்க அண்ணனுடைய அரசுல தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் அறிவிக்கப்படும். இதெல்லாம் கேட்டாங்களே, வாக்குறுதி கொடுத்தீங்களே, என்னாச்சுன்னு. இந்த தீய சக்தி மாதிரி ரியல் தாய் மாமன்லாம் கிடையாது. ரியல் தாய் மாமன். எப்படி? ரியல் தாய் மாமன். அதான் அவங்க பாடிகார்டுக்கு உட்கார சேர்லாம் போட்டாங்க. இந்த தீய சக்தியை பத்தி, அவங்க நிர்வாகத்தை பத்தி ஒரு வெள்ளை அறிக்கை ஒன்று வெளியிட்டோம்ல, அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா, ஒரு ஓட்ட பாத்திரத்துக்குள்ள தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. பாத்திரம் எம்டியாவே இருந்திருக்கு. ஆனா ஊத்துன தண்ணி தான் எங்க போச்சு. இதுக்கு மேல ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுப்பா. கடவுளுக்கு தான் வெளிச்சு. அது மாதிரி இப்ப நம்ம சொன்னதெல்லாம் வந்து சும்மா ஒரு சாம்பிள் தான். இன்னும் வரப்போற நாட்கள்ல உங்க அரசனுடைய அந்த விஸ்வரூபத்தை நீங்க பாப்பீங்க. அடுத்து வாயத்துறங்க சிஎம். அடாடா, சட்டசபையில சிஎம் நெஞ்சிலேயே குத்திட்டு வந்தீங்க பாருங்க, அதெல்லாம் வேற லெவல். பேசுங்கன்றீங்க, பேசுனா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. இனிமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, ஏதோ ஒரு பேட்டி எடுத்திருந்தாங்க, ஒருத்தர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிக்கணும். எந்திரிச்சு ஓடிடுறாங்க. 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. இதுக்கு மேல பேசினா மொத்தமா முடிஞ்சிடும். பாத்துக்கங்க. நாம அரசியல் பேசினா விஜயெல்லாம் அரசியல் பேசலாமா அப்படிங்கிறது. சரிப்பா, நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம், எதுக்கு அவங்கள பத்தி பேசிக்கிட்டு அப்படின்னு இருந்தா விஜய்க்கு அரசியல பேச தெரில அப்படிங்கிறது. இப்படியே மாறி மேகதாது அணையை பத்தி என்ன தெரியும், விஜய் அதை பத்தி பேசல. இப்படி நம்ம அரசியலுக்கு வந்ததுலேருந்தே ஒரு கூட்டம் குறை மேல குறையா சொல்லிக்கிட்டு, பாட்டுக்கு பாட்டு கச்சேரி எங்களுக்கும் பண்ண தெரியும், பண்ணலாமா? மேகதாது அணை சம்பந்தமான அந்த வழக்குல தமிழ்நாட்டோட பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட் எப்போ ரிஜெக்ட் பண்ணுச்சு? ஏன் ஒழுங்கா வாதாடல? நீங்க ஒழுங்கா வாதாடி இருந்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல. ஏன் ஸ்டாலின் சார் வேணும்னே விட்டுட்டாரா? ஏன் இப்படிலாம் கேள்வி கேட்கலாமா? இப்படிலாம் கேள்வி கேட்டாதான் மேகதாது அணையை பத்தி பேசுனதா அர்த்தமா? ஏன் அந்த ஸ்டேட் சிஎம் பேசுறாரு, நீங்க ஏன் பேசல? அப்படின்னா நம்ம ஸ்டேட்டோட உரிமையை எங்க நிலைநிறுத்தணுமோ அதுக்காக வேலை பார்க்கறது மட்டும்தான் முக்கியம். சும்மா சவால் சண்டை போட சொல்றாங்க வாய் விட்டு. நான் யார் தெரியுமா, தொட்டு பார், இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. சும்மா பேசி பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு யார் மேலேயாவது பழிய தூக்கி போட்டுட்டு அப்புறம் மக்களை அம்போன்னு தெருவில் விட்டுட்டு இப்படிதான் ஒரு அரசியல் பண்ணணும்னா அந்த அரசியல் நமக்கு தேவையும் இல்லை, அதை நம்ம செய்யவும் போறதில்லை. டாக் லெஸ் ஒர்க் மோர் மோடு தான், அதுதான் நம்ம பாலிசியே. பேச மட்டும் தான் செய்வாங்க. அரசியல் தீர்மானம்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தோம். அது எப்படி டு டேக் இட் ஃபார்வர்ட், எப்படி கொண்டு போகணுமோ அதை சரியா செய்வோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அந்த டீலிமிட்டேஷனை திரும்ப கொண்டு வர போகிறதா ஒரு பேச்சு ஒன்று அடிபடுது. யார் என்ன டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு அது ஒத்துக்காது.
நமக்கான இடத்தை யாரும் பறிக்கவும் முடியாது, அது பறிக்கவும் விட மாட்டோம். இப்படி நாம இருக்கும்போது இந்த தீய சக்தி திமுக எங்க போய் நிக்குது, யார் கதவை தட்டிக்கிட்டு நிக்குது, அது உங்களுக்கு நல்லா தெரியும். மக்களே, இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் வேற வேறலாம் எல்லாம் நீங்க அப்ப புரியல, இப்ப எல்லாருக்கும் புரியுது. அப்போவே சொன்னாங்க, யார் பெருசா இல்ல, உறவும் இல்ல, அறிவிக்க முடியுமா, நிரூபிக்க முடியுமா? வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. அதை நிரூபிச்சு காட்டுங்க, அப்புறமா பேசுங்க. இடைத்தேர்தல தெரிஞ்சிடும். விட்டு கரூர் எப்பவும் நீங்கவே நீங்காது. நமக்கு ஏற்பட்ட வேதனையான சம்பவத்தை, நமக்கு எதிராக நடந்த சதிய சூழ்ச்சிய இனி வர்ற ஜெனரேஷனும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. அதுக்காகவே இனி ஒரு அரசியல் சதிய, அரசியல் சூழ்ச்சிய யாரும் யோசிக்கவே கூடாதுன்றதுக்காகவே கரூர்ல ஒரு நினைவு சின்னத்தை நம்ம டிவிக்கு சார்பா அமைக்கப்படும் அப்படின்றத அறிவிக்கிறோம். அப்புறம் கரூர்ல இருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் சொல்றேன், உங்க டிவிக்கு அரசு உங்களுக்காகத்தான் உழைக்கும். அடிப்படை வசதிகளை முதல்ல நிறைவேற்றணும். ஒரு பக்கம் நிதி நிலைமையை சரி செஞ்சுக்கிட்டே, இன்னொரு பக்கம் அப்படியே நாம சொன்னதுல ப்ரையாரிட்டி பார்த்து ஒவ்வொன்றா படிப்படியா நிறைவேற்ற ட்ரை பண்ணுவோம். இது எப்பவும் உங்களுக்கான அரசா தான் இருக்கும். இந்த விஜய் உங்க விஜயா தான் இருப்பான். நீங்க உரிமையோட உங்க கவர்மெண்ட்டை நீங்க அணுகலாம். இந்த தீய சக்தி ஆட்சி முடிஞ்சு பொட்டிக்குள்ள போனதுல இருந்து என்னென்னமோ பண்றாங்க, ஏதோ பேசுறாங்க, சோஃபாங்கிறாங்க, வாஷிங் மெஷினுங்கிறாங்க. இந்த அரசியல் வியாபாரம் பண்றதுக்கான அந்த வெண்டிங் மெஷினே அவங்க தான். யாரு? இந்த திமுக. இதுல நம்மளை பார்த்து வாஷிங் மெஷினுங்கிறாங்க. எலெக்ஷன்ல ஓட்டுக்கு காசு கொடுக்கிற அந்த கலாச்சாரத்தை, அந்த கல்ச்சரை அடிச்சு நொறுக்கி இருக்கிறோம். எலெக்ஷன்லயே அப்படி வேலை பார்த்த நாம, நமக்கு எதுக்கு இந்த குதிரை, கழுதை, ஒட்டக பேரெல்லாம்? மக்களின் பக்கம் அப்படி இருக்கும்போது நமக்கு எதுக்கு இந்த பேரெல்லாம்? இந்த திருட்டு திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு ஊரடிச்சு ஒலையில போட்டு இந்த கொள்ளையை அடிச்சதுனாலதான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் செந்தில் பாலாஜி எங்க இருக்காருன்னே தெரியாம ஓட்டு 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 ஓடிட்டு வர்றான் பாரு வேட்டக்காரன், ஓடினே இருக்கிறாரு. ஓடினே இருக்காரு, ஆடினே இருப்பாரு. ஸ்டாலின் சார் நினைச்சிட போறீங்க, அவர் இல்ல. எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் அந்த வேலு ஒண்ணு உண்டு, அவர் கிடையாது. இவரு வேற. சிங்கப்பூருக்கு அவரு அவருக்கு இங்கே ஹாஸ்பிட்டல், சொந்தமா ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கான். தெரியல, இருந்தும் வேணிங்கனே போய் எங்க பதிங்கிறது. யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. யாருமே சொன்னதில்ல. ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு சும்மாவே தைரியமா கேக்குறாங்க. சொல்லிட்டாங்க. நீங்க கூட இருக்கும் போது லஞ்ச ஊழல் மட்டும் இல்ல, அதிகாரத்தை வச்சு ஆட்டம் போடுற யாரா இருந்தாலும் அடங்கிடுவாங்க. தைரியமா இந்த மாதிரி சொன்னாதான் கண்ணியம் கட்டுப்பாடுன்ட்டு ஒரு காலத்துல கொள்கையோட இருந்த கட்சியெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். அதாவது இந்த டிவிகே கட்சியோட தலைவரை எதிர்க்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா உங்க பொழப்புல மண்ணள்ளி போட்டான். என்ன இந்த ஊழல் லஞ்சம்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி உங்க அரசியலையே ஒரு தெருமுனைக்கு கொண்டாந்து விட்டான். மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. ஸோ இந்த விஜயை எதிர்க்கிறதுல ஒரு அரசியல் நியாயம் இருக்குது, அது புரிஞ்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த விஜய மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு ஒரு தீர்ப்பை கொடுத்து மக்களுக்காக வேலை செய்யறதுக்காக முதலமைச்சரா உட்கார வச்சிருக்கிறாங்க. என்னமோ இன்னமும் நீங்க தான் ஆட்சியில் இருக்கிற மாதிரி. விஜய் கரூருக்குலாம் போக கூடாது, விஜய் இங்க போக கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு எனக்கு புரியலையே. ஆட்சியில இருக்கும் போது தான் இவ்வளவு கட்டுப்பாடெல்லாம் போட்டீங்க, SOPs எல்லாம் போட்டீங்க, ஸ்டாலின் சார் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்லாம் போட்டீங்க.
இப்பவும் அதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன சார் நியாயம்? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இன்னும் கனவுலயே இருக்கிறீங்களா? முதல்ல முழிச்சு வாங்க. இன்னும் அப்படிதான் இருக்காங்க குரூப்ஸ்லாம். உங்க ஆட்சி எல்லாம் வீட்டுக்கு போய் டிவிக்குன்னு ஒரு ஆட்சி வந்து அவங்க ரொம்ப ஏதோ நாள் ஆச்சு. வேற உலகத்துல இருக்காங்க. ஒழுங்கா படி என்று சுப்ரீம் கோர்ட் ஓங்கி மண்டேலியே நறுக்கு 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 என்று செம்மட்டியாலே அடிச்சும் இந்த திமுக முழிச்சிக்கல அப்படின்னா அப்ப கொஞ்சம் கஷ்டம்தான். வெற்றி தோல்வி எல்லாம் அரசியல சகஜம் சார். அதுக்காகலாம் வெறி பிடிச்சி இந்த பதவி வெறி பிடிச்செல்லாம் அலைய தேவையில்லை. நல்ல விதமாவே சொல்றேன், நியாயமான அரசியல் பண்ணுங்க. ஓ அதுதான் உங்களுக்கு தெரியாது. அசிங்கத்தின் அசிங்கம். இந்த தீய சக்தி திருத்தவும் முடியாது, அவங்களா திருந்துவாங்கன்னு பார்த்தா அதுவும் நடக்க போறது இல்ல. அதனால வரப்போற இடைத்தேர்தல மக்களே இந்த தீய சக்தி திமுகவை நல்லா வெச்சு வெளுத்து விடுங்க. சும்மாவே அடிதான் விடும் சொல்லியாச்சு. கான்பிடண்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம். பாய் பாய். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா ஒரு சிஎம்மா இருந்துகிட்டு தைரியமா லஞ்சம் கேட்டா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது எனக்கு தெரிஞ்சு யாருமே இதுக்கு முன்னாடி வந்தவங்களா அவ்வளவு தைரியமா யாரும் சொல்லி அப்படி சொன்னாங்கன்னா இப்படி உங்க அதாவது எங்க விஜய் அப்படின்னு மாதிரி சொல்லுங்கன்னு சொல்றதுலாம் பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு. விஜயோட ஆட்சியில இருக்கோம் நாங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு அவங்க கெத்தா சொல்லணும். முன்னாடியே வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்ல இது பண்ணோட கொஞ்சம் பேர் வீடியோஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் தைரியமா தான் இது பண்றாங்க. இருந்தாலும் நிறைய பேர் பயந்துட்டு தான் இருக்காங்க. இது நீங்க நல்லா நோட் பண்ணீங்களா தெரியும், மத்தவங்களோட இது நம்ம ப்ரீவியஸ் இது ஆட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து இந்த மாதிரி ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன பசங்களா இருக்கட்டும், உங்க பஸ் வராது, இவ்வளவு வருஷம் உங்களுக்கு பஸ்ஸே வராம தான் இருந்திருக்கு. இந்த ஆட்சியில வந்து தைரியமா கேக்குறாங்க. ஏன்னா அவங்க பயப்படல. போன வாட்டிலாம் இப்ப பயந்து போடாம அப்படிதான் இருந்திருக்காங்க. இப்ப எல்லாருமே அந்த பயத்தை விட்டு கேக்குறாங்க. இது பண்ண மீடியாவே பாத்தீங்கன்னா நிறைய நியூஸ் எல்லாம் மறைப்பாங்க. அதாவது இதெல்லாம் போட்டா நம்மளுக்கு பிரச்சனை, நம்ம ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு அதெல்லாம் போடவே மாட்டாங்க. இப்போ மீடியாவே நிறைய விஷயத்த தூக்கிட்டு வந்து போடுறாங்க, அவ்வளவு தைரியமா போடுறாங்க. சிலது ஏதாவது இவங்க என்னெல்லாம் நல்லது பண்றாங்களோ அதெல்லாம் மறைக்கதான் செய்யறாங்க. இது நல்லாவே தெரியுது எனக்கு தெரிஞ்சு. பயங்கரமா பேசிட்டாரு எனக்கு தெரிஞ்சு சிஎம் விஜய். உண்மையாவே நல்லா இருந்துச்சு. உண்மையாவே அவர் வந்து எப்படா இங்க போவாரு அப்படின்ற மாதிரிதான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு. இப்ப அவருக்குமே கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும். ஆமா, அதான் சிஎம் ஆயுமே எப்படி பண்றாங்க, அப்ப சிஎம் ஆவருக்கு மாதிரி என்னெல்லாம் பண்ணாங்க அததான் பாத்துக்கோங்க எவ்வளவு மோசமா. அதாவது என்னதான் ஒரு கட்சி வச்சிருந்தாலுமே அவங்களுக்கு எவ்வளவு இடையூறு பண்ண முடியும். அப்போ பாத்துக்கோங்க. அப்போ சிஎம் விஜய் மட்டும் ஜெயிக்கலன்னா என்னென்ன பண்ணியிருப்பாங்க, என்னென்ன ஆட்டம் பண்ணியிருப்பாங்களோ பயம். ஆமா, ஜெயிச்சுமே இப்படின்னா இப்ப ஜெயிக்கலன்னா என்னென்ன பண்ணிருப்பாங்களோ எனக்கு ஒண்ணு புரியல. இங்க வந்து டிஎம்கே ஆட்சி நடக்குதா இல்ல டிவிகே ஆட்சி நடக்குதா தெரிஞ்சு. இவங்க வேணுமோ அதிகாரம். அதுக்கப்புறம் அத அந்த வேலை கொடுக்கறதுக்கும் அதுக்கு ஒரு தடை போட்டு அதுக்கும் சொல்லிட்டாங்க. அதாவது டெம்பரரியா வேலை தான் கொடுக்க போறாங்க. இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா டிஎன்பிசி வேலை கொடுக்க போறாங்க. அப்படி கிளப்பி விடுறாங்க. அதாவது மக்கள் அவ்வளவு முட்டாள் கிடையாது. அதாவது அவங்க தகுதி கேட்க ஒரு வேலை தான் கொடுக்க போறாங்க. அது என்ன படிச்சிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வேலை தான் கொடுக்க போறாங்க. ஒன்னும் 30,000 பேருக்கு 40,000 பேருக்கு கொடுக்க போறது இல்லை. ஒரு குடும்பத்துல ஒரு ஆளுக்கு தான் கொடுக்க போறாங்க. ஒரே குடும்பத்துல 5-6 பேருக்கு கொடுக்க போறது இல்லை. அதுவும் 31 பேருக்கோ 32 பேருக்கோ தான் கொடுக்க போறாங்க. உடனே அதுக்கு கொந்தளிக்கிறாங்க. கள்ளச்சாயிரம் குடிச்சவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்தாங்க. அந்த கணக்கெல்லாம் எல்லாரும் மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அதெல்லாம் மக்கள் வரி பணத்துல இருந்து தான் கொடுத்தாங்க. அந்த 10 லட்சம் ஒரு ஆளுக்கு, ஒரு ஃபேமிலிக்கு 10 லட்சம் கொடுத்தாங்க. எப்படியே கள்ளச்சாரம் இது பண்ணதே அந்த அந்த கட்சியில உள்ள ஆளுதான். அதுக்காக அதை குடிச்சிட்டு அதை மறைக்கிறதுக்கு 10 லட்சம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் யாருமே பேசுறதுக்கு வரல. இப்போ வந்து கதறாங்க. எனக்கு அதான் புரியவே மாட்டேங்குது. எந்த அளவுக்கு மக்களை முட்டாளாக்கணும்னா அது பாத்துக்க வேண்டியதான். ஆனா ஒண்ணு மட்டும், சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே சொன்னாரு, அவங்க 2 பேரும் வேற வேற ஆள் இல்ல, ஒரே ஆள் தான் டிஎம்கேவும் ஐடிஎம்கே. அது அப்படியே வந்து அவங்களே காமிச்சு. அதாவது இவ்வளவு எத்தனை பேர் கேக்குறாங்க, எத்தனை மீடியால போட்டு கேக்குறாங்க, எத்தனை அவங்க கூட இருந்த கூட்டணி வச்சே சொல்றாங்க, எத்தனை பேர் சொல்றாங்க. 2 பேர் வாயை திறக்கிறாங்களா? 2 இதுல இருக்கிறவங்க வாயை திறந்து
அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. இவங்க கிளப்பி ஒரு வாயே திறக்க மாட்டேங்கிறாங்களே. அதுல இருக்கிற சில பேர் பாத்தீங்கன்னா ஏன் சேர்ந்தா என்ன கொலை குத்தமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ சேர்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ அதுல தெரிஞ்சுக்க வேண்டியதான். இவங்களுக்கு ஒருத்தர் நீங்க திமுகவை சூஸ் பண்ணா நீங்க அதிமுக சூஸ் பண்ற மாதிரிதான், அதிமுகவை சூஸ் பண்ணீங்க நீங்க திமுகவை சூஸ் பண்ற மாதிரிதான். ரெண்டு பேரும் அது சூஸ் பண்றது பாத்துக்கோங்க. அப்போ எல்லாருமே கூட்டுக்கலவாணியா தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டிவிக்கே ஒண்ணு வரப்போய் தான் இப்போ அவங்களுக்கு பிரச்சனையாயிடுச்சு. இப்போ எல்லாரும் இப்போ பாத்தீங்கன்னா அதிமுக, டிஎம்கே, அதுக்கப்புறம் பிஜேபி, என்டிகே எல்லாருமே 4 பேருமே கூட்டுக்கலவாணியா தான் இருக்காங்க. இப்போ நீங்க அதுல இருந்து தெரியாம போட்டீங்கன்னா இப்போ அவங்களுக்கு தான் போகுதுன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு இதை இடைத்தேர்தல் வருதுல்ல, அதுல தெரிஞ்சிடும் யாரு கூட்டு இல்ல, அதுல தெரிஞ்சிடும். அதுதான் அவர் சொல்றாரு. இப்போ இப்போ ஒரு தொகுதியில வந்து ஒருத்தர் நிக்க போறாருன்னா இவங்கெல்லாம் விலகிட்டாங்கன்னா இப்போ பாத்துக்கோங்க. இப்போ டிஎம்கே மட்டும் நிக்குதுன்னா அப்போ ஏடிஎம்கே, என்டிகே இவங்கெல்லாம் கூட்டுன்னு அர்த்தம். அப்போ அப்படி கூட்டு இல்லைன்னா எல்லாருமே நிக்கணும் ஒரே இதுல. அப்படி நிக்கலன்னா இப்போ ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு அர்த்தம். அதுதான் பிளான். பார்க்கலாம் என்ன நடக்குது. அது நடக்கும்போது தான் தெரியும். பார்க்கலாம். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.